இத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் வேண்டும். தாவேகா செய்தி அலம்பலால் கடுப்பான அமித்ஷா. எனக்கே டைம் குறித்து கொடுப்பதா? இரவு 10 மணி வரை அலைக்கழித்த பரிதாபம். ஜூன் 11 மன்னிப்பு கடிதத்துடன் டெல்லி விரையும் விஜய். வணக்கம் நண்பர்களே. சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றிருந்த போது பிரதமர் மோடியை சந்தித்தவர். அதையடுத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்தார். இதற்கிடையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அவர் முயற்சி எடுத்தார். அவரால் அது நடக்கவில்லை என்று செய்திகள் வெளியாகின. இப்படி அமித்ஷாவை சந்திக்க முடியாத காரணத்தினால்தான் சோனியா காந்தி ராகுல் காந்தியை சந்திக்காமல் விஜய் தமிழகம் வந்துவிட்டதாகவும் கூறினார்கள். இந்த நேரத்தில் விஜயை எதற்காக அமித்ஷா சந்திக்கவில்லை, உண்மையிலேயே டெல்லியில் என்ன நடந்தது என்பது குறித்த ஒரு தகவல் இன்று வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், விஜயை பொறுத்தவரை பிரதமர் மோடியிடத்தில் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கியவர் அமித்ஷா இடத்தில் எதுவும் வாங்கவில்லையா? டெல்லி சென்ற பிறகுதான் மோடியை சந்தித்த பிறகு அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் என்று அப்பாயின்மெண்ட் கேட்டுள்ளார்கள். இதுவே அவரை கடுப்பேற்றியுள்ளது. அதிலும் ஒரு நேரத்தை குறித்து கொடுத்து இதற்குள்ளாக விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் தருமாறு இவர்கள் கேட்டுள்ளார்கள். அதையடுத்து நாங்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தியை சந்திக்க வேண்டும் என்றும் அமித்ஷாவின் உதவியாளர்களிடத்தில் டிமாண்ட் வைத்துள்ளார்கள். இந்த தகவல் சென்றதை அடுத்துதான் கடும் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார் அமித்ஷா. ஒரு வாரத்துக்கு முன்பே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் கூட குறித்த நேரத்தில் அந்த தலைவர்கள் சந்திக்க முடியவில்லை. ஆனால் இவர்களோ டெல்லிக்கு வந்தவுடனேயே அப்பாயின்மெண்ட் கேட்டால் எப்படி சந்திப்பது என்று விஜயை டீலில் விட்டிருக்கிறார் அமித்ஷா. இதன் காரணமாக அன்றைய தினம் இரவு 10 மணி வரை விஜயும் தமிழக வெற்றி கழகத்தினரும் டெல்லியில் திணறிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி அமித்ஷா சந்திக்கவில்லை என்பதனால்தான் மோடியை தொடர்ந்து சோனியா காந்தி ராகுல் காந்தியை சந்தித்தால் அது அரசியல் ரீதியாக சர்ச்சைகளை ஏற்படுத்தும் என்பதனால் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திற்கு செல்லாமல் தமிழ்நாடு திரும்பி இருக்கிறார் விஜய். ஆனால் இந்த நேரத்தில் எப்படியாவது அமித்ஷாவை சந்தித்தாக வேண்டும் என்று விஜய் தரப்பு தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் ஜூன் 11 சந்திப்பதற்கு விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துள்ளாராம் அமித்ஷா. ஆனாலும் மத்திய உள்துறை அமைச்சர் திடீரென்று வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு அதிகாரிகளுக்கு டார்ச்சர் கொடுத்தது சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகம் மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்களாம். உள்துறை அமைச்சகம் எப்பொழுதுமே பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்படி இருக்கும்போது இவர்கள் திடீரென்று அங்கு சென்று நாங்கள் அமித்ஷாவை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்களாம். இந்த விஷயம் அமித்ஷா கவனத்திற்கு சென்றதை அடுத்துதான் டெல்லிக்கு வந்த இடத்தில் எப்படி நடப்பது என்பதை தெரியாமல் தேவையில்லாத அலம்பலில் ஈடுபடுவதா, தாங்கள் செய்த தவறுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுக்க சொல்லுங்கள் என்று அமித்ஷா கூறிவிட்டாராம். அதையடுத்து உள்துறை அமைச்சர் அதிகாரிகள் இந்த தகவலை தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிவித்ததை அடுத்து ஜூன் 11 மன்னிப்பு கடிதத்தோடு சென்று மத்திய உள்துறை அமைச்சரை விஜய் சந்திக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் மத்திய பாஜகவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியுடன் விஜய் கூட்டணி வைத்திருப்பதால் அவர் மீது கடும் அதிருப்தியில் உள்ளார்கள். காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்பதுதான் பாஜகவின் நோக்கமாக உள்ளது. இந்த நேரத்தில் கர்நாடகா, தெலுங்கானா, கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்தது பாஜகவுக்கு அதிருப்தியை அதிகப்படுத்தியுள்ளது. திமுகவை தமிழக வெற்றி கழகம் வீழ்த்தியதை நினைத்து பாஜக மகிழ்ச்சி அடைந்தாலும் காங்கிரஸ் கட்சியை இணைத்துக் கொண்டதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலும் தங்கள் முக்கிய இடத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தலில் எதிர்பாராத வகையில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றாலும் அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தலில் இந்த நிலைமை மாறிவிடும். அதனால் அவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டே காங்கிரஸ் கட்சி எதிர்காலத்தில் முக்கிய கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்ந்துவிட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதனால்தான் முக்கிய அமைச்சர்களை காங்கிரஸ் கட்சிக்கு கேட்டு பெற்ற ராகுல் காந்தி அடுத்து நடைபெறும் இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்து மேலும் அமைச்சர் பதவி கேட்க திட்டமிட்டு வருகிறாராம். அதேபோல் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு திமுகவிடம் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கிய ராகுல் காந்தி அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்திடமும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கேட்டு வருகிறாராம். இப்படி படிப்படியாக தமிழக வெற்றி கழக கூட்டணியில் தங்களது முக்கியத்துவத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் தங்களுக்கு 5 எம்எல்ஏக்களை மட்டுமே கொடுத்துவிட்டு மொத்த அதிகாரத்தையும் தாங்கள் கைப்பற்றிவிட வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைப்பது விஜய்க்கும் அவர் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாம். அதனால் என்னதான் காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட்டணிக்கு வந்துவிட்டாலும் பாஜகவை பெரிய அளவில் பகைத்துக் கொள்ளும் எந்த எண்ணமும் விஜயிடத்தில் இல்லையாம். மு.க. ஸ்டாலினை போன்று பாஜக மேலிடத்துடன் மோதலில் ஈடுபட்டால் தன்னால் சிறப்பாக ஆட்சி நடத்த முடியாது என்பதனால் பாஜகவை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு அவர்களை அனுசரித்து நடக்கவும் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார்?
டெல்லியில் நடக்கும் அவசர ஆலோசனை. தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் டெல்லி, ஹரியானா, திரிபுரா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தலைவர் மாற்றம் செய்துள்ளார்கள். பாஜகவை பொறுத்தவரை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில தலைவர்களை மாற்றிக்கொண்டே வருவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமின்றி இன்னும் ஒரு வாரத்தில் மத்திய அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் செய்யப் போகிறார் பிரதமர் மோடி. அந்த மாற்றத்தின் போது பல அமைச்சர்கள் நீக்கம் செய்யப்பட்டு பலர் புதிதாக அமைச்சர் பதவி ஏற்கப் போகிறார்கள். இந்த பட்டியலிலிருந்து எல். முருகன் நீக்கப்பட இருப்பதாகவும், ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு அண்ணாமலை மத்திய இணையமைச்சராக போவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இது எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத செய்திதான். இந்த நேரத்தில் 4 மாநிலங்களில் பாஜகவின் மாநில தலைவர் மாற்றப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் தலைவர் மாற்றம் தேவையா? அப்படியென்றால் யாரை நியமிக்கலாம் என்பது குறித்த ஆலோசனை டெல்லியில் நடைபெற்று வருவதாக கூறுகிறார்கள். நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை அவரது பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் மாறிவிட்டதால் அவரது அரசியல் இனிமேல் செட் ஆகாது என்பதற்காக அடுத்து புதிய தலைவரை கொண்டு வர வேண்டும் என்று எழுந்த கோரிக்கைகள் காரணமாக இந்த பரிசீலனை நடைபெற்று வருவதாக கூறுகிறார்கள். அந்த வகையில் அண்ணாமலையை தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று பாஜகவின் நிர்வாகிகள் ஏராளமானோர் டெல்லிக்கு செய்தி அனுப்பி கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் வானதி சீனிவாசன் தன்னை மாநில தலைவர் ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருவதாகவும், ஒருவேளை அண்ணாமலையை மீண்டும் மாநில தலைவராக கொண்டு வந்தால் அவருக்கு பிறகாவது என்னை மாநில தலைவர் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருவதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதனால் அடுத்த வாரம் மத்திய அமைச்சரவை மாற்றப்படுவதற்குள் தமிழ்நாட்டில் மாநில தலைவர் மாற்றம் ஏற்படுவதாக இருந்தால் புதிய நபரை அறிவித்து விடுவார்கள் என்றும் கூறுகிறார்கள். அதோடு ஏற்கனவே செய்திகள் வெளியாகி வருவதை போன்று அண்ணாமலை ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்து மத்திய அமைச்சர் ஆக போகிறார் என்றால் அதுவும் அடுத்த வாரத்தில் தெரிந்துவிடும் என்று கூறும் பாஜகவினர், கண்டிப்பாக தமிழக பாஜகவில் ஒரு மாற்றம் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்து விட்டதால் சரியான நபரை மாநில தலைவராக்கி கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் முயற்சியில் மோடியும் அமித்ஷாவும் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கிறார்கள். அடுத்த செய்தி, அமைச்சர்களுக்காக கடவுள் காத்திருக்க வேண்டுமா? நிர்மல்குமாருக்கு நீதிமன்றம் போட்ட கண்டிஷன். திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் கோவிலில் தினமும் மதியம் 1 மணிக்கு நடை அடைக்கப்படும். இந்த நிலையில் சமீபத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் சாமி தரிசனம் செய்ய சென்றபோது கோவில் மரபை மீறி கூடுதல் நேரம் அவருக்காக கோவிலை திறந்து வைத்திருந்தார்கள். இந்த சம்பவம் கடந்த மே 15ஆம் தேதி நடைபெற்றது. இதையடுத்து புகார்கள் எழுந்த நிலையில் விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றது. அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன், கோவில் நடை அடைப்பதற்கு முன்பு அமைச்சர் கோயிலுக்கு சென்று விட்டதாக CCTV ஆதரவு இருப்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் மதியம் 1 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்படும். அமைச்சருக்காக நீண்ட நேரம் கோவில் நடையை திறந்து வைத்திருந்ததாக பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். அதோடு அமைச்சர் வருகிறார் என்று பக்தர்களை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளார்கள். கோவிலில் கடவுளுக்கு முன்பு அனைவரும் சமம்தான். அமைச்சர், பொதுமக்கள் என்ற பாகுபாடெல்லாம் தேவையில்லை என்று கூறியுள்ள GR சுவாமிநாதன், இதுபோன்ற விவகாரங்களில் யாரையும் நான் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை என்று சொல்லி இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளார்.